வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றிலா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் தான். ஹியூமன் ரைட்ஸ்ல ரைட் டு ஹெல்த் 4 மார்க்ல கேட்பாங்க மோஸ்ட்லி. இல்லைன்னா இந்தியன் போர்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சில டைம் கேட்பாங்க. இது 7 மார்க்ல எனக்கு தெரிஞ்சு கேட்டதில்லை. ஆனா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் டு ஹெல்த் அப்படின்றத என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை அச்சீவ் பண்ணணும்னா ஃபுல்லஸ்டா ஒரு ஹியூமன் பீயிங் கிடைக்கணும் அப்படின்னா ரைட் டு ஹெல்த் தான் பேஸ். ரைட் டு ஹெல்த் இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்ணிப்பாங்க, ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களோட பிரியாம்பிள்லயே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. WHO அவங்க பிரியாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. UDHR இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே WHO அவங்களோட பிரியாம்பிள்ல இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம புக்ல இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO தான் ஒரு பப்ளிக் ஹெல்த் பத்தி டிஸ்கஸ் பண்றது WHO தான் ஒரு பிரின்சிபல் ஆர்கன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. WHO என்ன சொல்றாங்கன்னா ஹெல்த் ஃபார் ஆல், எல்லாருக்கும் ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்றத சொல்றாங்க. யாருக்கும் இந்த டினை ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட் டு ஹெல்த் அப்படின்றது வாழும் போதும் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரைட் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ரைட் டு ஹெல்த்துக்காண்டி UN WHO சேர்ந்து குளோபல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் ஃபார் ஆல் 2000 அப்படின்னு ஒன்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி 2000 இயர்ல அடாப்ட் பண்ணி வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அதை அடாப்ட் பண்ணி அதோட ஜெனரல் அசம்பிளி அதை என்டோஸ் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. UDHRலயும் ICESCRலயும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். UDHRல ஆர்டிகல் 25ல ரைட் டு ஹெல்த் பத்தி சொல்றாங்க. ரைட் டு ஹெல்த் அப்படின்றது ஹெல்தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அடிக்குவேட் ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர் இதெல்லாமே பேசிக் ரெக்குவயர்மெண்டா இருக்கணும். ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர் இன்க்ளூடிங் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே ஒரு ஹியூமனுக்கு கிடைக்கணும் அப்படின்றத UDHRல சொல்லியிருக்காங்க. அதே இது ICESCR எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 12 ஆஃப் ICESCRல என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு என்ஜாய்மெண்ட் ஆஃப் அதாவது பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஒரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு பேஸே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில ஆப்ளிகேஷன்ஸ் அதாவது சில கடமைகள்லாம் ஒரு ஸ்டேட்ஸுக்கும் இருக்கு. அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் இந்த ரைட் டு ஹெல்த்தை ப்ராப்பரா அட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா கருவுல ஸ்டில் பார்ன் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்க போற குழந்தை, அம்மாவோட கருவுல இருக்க குழந்தைக்கு ரைட் டு ஹெல்த் ரொம்ப முக்கியம். நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஆஃப்டர் பார்ன் அதாவது பிறந்த குழந்தைன்னுவாங்க, அவங்களுக்கும் ரைட் டு ஹெல்த் முக்கியம். இதுல இதெல்லாம் முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஹைஜீனும் இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன்ஸும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பிறக்க போற குழந்தைக்கு அந்த ரைட் டு ஹெல்த் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நோய் அதாவது எபிடமிக், எண்டமிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆக்குபேஷனல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்குபேஷனல் டிசீஸ்னா ஒருத்தர் அங்க வேலை செய்யறாங்க, பஞ்சு மில்லுல ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ஆக்குபேஷனல் டிசீசஸ் இதுல இருந்தெல்லாம் ஒருத்தர் ஹியூமனை பாதுகாக்கணும். அது எப்படி பாதுகாக்க முடியும்னா ஒண்ணு அந்த வேலையில இருக்கும் போது பிரிவென்டிவ் மெஷர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி அந்த நோய் ஏதாவது ஒரு ஆக்குபேஷனல் டிசீஸோ இல்லைன்னா சில நோய் தாக்குதல் வருது அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லா மெடிக்கல் சர்வீஸும் மெடிக்கல் அட்டென்ஷனும் யாருக்கும் பயாஸ்டா இல்லாம எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்டிகல் 12 ஆஃப் அதாவது உமனோட ஹெல்தி ரைட்ஸ், அதான் அடுத்த டாபிக். ஹெல்தி ரைட்ஸ் ஆஃப் உமன் அதாவது ஆர்டிகல் 12 ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன். அந்த கன்வென்ஷன்ல ஆர்டிகல்
ஆர்டிகல் 12 என்ன சொல்றாங்கன்னா ஒரு உமனுக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அவங்களோட ஹெல்தி அவங்களோட ஹெல்த்துக்கு மென்னுக்கு ஈக்குவலா உமனுக்கும் ஈக்குவல் அக்சஸ் ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. எனக்கு என்ன இருக்கணும்னா பிரெக்னன்சி பீரியட்ல போஸ்ட் நேட்டல் பீரியட், அதாவது பிரசவத்திற்கு முன் அவங்களுக்கு வந்து என்னென்ன நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் இருக்கணுமோ அது, பிரசவத்திற்கு பின் வந்து அவங்களுக்கு என்ன கேர் இருக்கணும், என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும், அது போக அவங்களுக்கு வந்து லீவ் வித் வேஜஸ் இத பத்தி எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல லாக்டேட்டிங் மதர்ஸ், தாய்ப்பால் கொடுக்கும் அம்மாக்களுக்கு வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கிற மாதிரி ஆகாரங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அதை அரசாங்கம் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உமனோட ஹெல்த் பார்த்தோம். அடுத்து வந்து ஹெல்த் கேர் ஃபார் சில்ட்ரன், ஒரு குழந்தைக்கு என்னென்ன எப்படியெல்லாம் அவங்கள வந்து நியூட்ரிஷியஸா வச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்த் கேர்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து இது இம்பார்ட்டன்ட் ரைட் அப்படின்றத சொல்லிட்டு, ஒரு குழந்தை வந்து ஹெல்தியா வளர்ந்தா தான் அந்த கண்ட்ரியே வந்து ஹெல்தி ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் ஹெல்தியா இருந்தா தான் அந்த கண்ட்ரியே ஹெல்தியா இருக்கணும். அப்ப எந்த குழந்தைக்குமே டினை ஆகக்கூடாது இந்த ரைட்டு, இந்த ரைட் டு ஹெல்த் அப்படின்ற ரைட் வந்து டினை ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஃபேண்ட்டும் சைல்டு மார்டலிட்டியும் குறைக்கணும் அப்படின்றாங்க. ஏன் இன்ஃபேண்ட் அப்படின்னா குழந்தைகள் இறப்பு, அதாவது மால் நியூட்ரிஷனால இறக்குறாங்கல்ல, அதை குறைக்கணும். ரைட் டு ஹெல்த்ல மால் நியூட்ரிஷன் வரும். அதே மாதிரி சில மெடிசின்ஸ் வந்து கம்மி விலையில இல்ல அப்படின்றதுனால, சில மெடிசின்ஸ் வந்து காஸ்ட்லியா இருக்கிறதுனால சிலரால வந்து அதை அக்சஸ் பண்ண முடியாதுன்னும் போது இறப்பாங்க. அப்போ வந்து கவர்மெண்டே அந்த மெடிசனை வந்து ஃப்ரீயா கொடுக்கும். அப்படின்னும் போது அந்த இறப்பு விகிதத்தை எல்லாம் குறைக்கலாம். இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில டிசீசஸ், பிறகு மால் நியூட்ரிஷன், இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்துறது வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்னு ஒண்ணு கொண்டு வந்து அது மூலமா வந்து இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி மால் நியூட்ரிஷன்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் வந்து கொடுக்கறதுக்கு மாத்திரைகள், மருந்து இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ணும். அது போக வந்து என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ், பொல்யூஷன்ஸ்ல இருந்து அந்த பர்டிகுலர் குழந்தைங்க வந்து பாதுகாத்து இருக்கணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல் ஹெல்த் கேர், அதாவது பிரசவத்திற்கு முன் பிரசவத்திற்கு பின் தாய் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த ஹெல்த் கேர் வந்து ப்ரொவைட் பண்றத பத்தி சொல்றாங்க. கேரோட சேர்த்து கைடன்ஸ் ஃபார் ஃபேமிலி பிளானிங், ப்ரொவைடிங் ஃபேமிலி பிளானிங், 2 குழந்தைக்கு அப்புறமா வந்து செகண்ட் பேபி பிரெக்னெண்டா இருக்கும் போதே வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத இதுல சொல்லி. ரைட் டு ஹெல்த் ஆஃப் அ மென்டலி ரிட்டார்டட் பர்சன், அதுக்கப்புறம் பிசிக்கலி டிசேபிள்டு பர்சன், இவங்களுக்குமே ரைட் டு ஹெல்த் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்ன்ற மாதிரி சொல்றாங்க. மென்டலி ரிட்டார்டட் பர்சன்ஸ்க்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களோ பெரியவங்களோ இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து சில எஃபெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்து அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட்ல இருந்தோ அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்றதுல இருந்தோ பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிசேபிள் பர்சன்ஸ்க்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னென்ன டிசேபிலிட்டின்றத நோட்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல வந்து எய்ட்ஸ், அதாவது கருவிகள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க அந்த டிசேபிலிட்டியால அஃபெக்ட் ஆகாம அந்த கருவிகளை யூஸ் பண்ணி அவங்கள மேம்படுத்திக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இந்தியன் பொசிஷன்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எங்க சொல்றாங்கன்றத நம்ம பார்ப்போம். இந்தியன் பொசிஷன்ல ஆர்டிகல் 47ல ஒவ்வொரு ஸ்டேட்டுமே லெவல் ஆஃப் நியூட்ரிஷனை ரைஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள இம்ப்ரூவ் பண்ணணும், அப்பதான் வந்து பப்ளிக் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்டோட முக்கியமான டியூட்டி அப்படின்றாங்க. அது போக ஒரு ஸ்டேட்லயும் என்ன பண்ணோம்னா, ஒரு மருந்தை வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணணும்ன்ற மருந்தை அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும். அது தவிர்த்து வேற எதுக்கு வந்து அந்த பப்ளிக் கேட்டாலுமே அதை கொடுக்க கூடாது, ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்றதுல அந்தந்த ஸ்டேட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி தான் டிராபிகிங் ஆஃப் லிக்கரை வந்து கடத்துறது, அதுக்கப்புறமா வந்து அதாவது கள்ள மார்க்கெட்ல சேல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் வந்து
ரைட் டு ஹெல்த் வந்து எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இதை வந்து ஒரு ஸ்டேட்டும் என்ஷூர் பண்ணணும் அப்படின்றத நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து லிக்கர் சேல் பண்றது வந்து அது மேட்டர் ஆஃப் ரைட்டா யாராலையும் கிளைம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதனாலதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. யூஸ், சேல், கன்சம்ஷன் ஆஃப் லிக்கர் இது எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அண்டர் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 6 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இது எல்லாமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கீழே வந்துரும் அப்படின்றத வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரைட் டு ஹெல்த்னு கேட்டா நம்ம எழுத வேண்டியது. இதுல வந்து பெருசா எந்த கேஸ்லாஸும் இல்ல. மோஸ்ட்லி 4 மார்க்ல கேட்பாங்க. கேட்டா நம்ம ஹெட்டிங்ஸ் போட்டு ஒரு 2 பேஜஸ்க்கு எழுதணும்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.